வணக்க நேயர்களே, நம்ம தேர்தல் டிராவல் மூலியமா பல தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ராயபுரம் தொகுதியில அதிமுக சார்பாகவும் தாவேகா சார்பாகவும் வந்திருக்காங்க. நம்ம என்னன்னு பேசுவோமா? வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ நீங்க இந்த தொகுதியில ஜெயிச்சிட்டீங்கன்னா என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் பண்ணுவீங்க? இந்த மக்களுக்காக என்ன பண்ணுவீங்க? முதல் விஷயமா இந்த மக்களா நாங்க நிற்போம். அதுக்கு நான் இந்த இடத்துல உறுதியா நான் தெரிவிச்சுக்கிறேன். மக்களா மண்ணின் மைந்தனா நான் மட்டும்தாங்க பல வருஷமா இங்க நிக்கிறேன் மெயின் ரோட்ல. வேணாம் தம்பி. இல்ல என்ன மெயின் ரோட் என்ன? இல்லங்க, உங்க தலைவர் யோக்கியமா? அப்படி சொல்லுங்க, தலைவர் யோக்கியமா? நான் அப்படி சொல்லலங்க. மெயின் ரோட்ல நின்று அப்பதானங்க வர முடியும். களத்துக்கு வரணும், ரோட்டுக்கு தானே வந்தாகணும். தம்பி, நான் அரசியலுக்கு முன்னாடி வேற. சரிப்பா, இதெல்லாம் தெரியுது. இல்ல வேட்டியா இருக்குங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நிறைய திட்டங்கள் தலைவர் அறிவிச்சிருக்காரு. நீங்க தேர்தல் வாக்குறுதியை பார்த்தாலே தெரிஞ்சிடும். எல்லாமே அதிமுக காப்பி அடிச்சது. அவங்க டிஎம்கேல காப்பி அடிச்சது. வேணாம் சொல்லுங்க. இல்ல இருங்க. நீங்க முடிச்சிருங்க. அதுதான் நாங்க என்ன பண்ண போறோம்னா, மகளிருக்கு 2500 ரூபாய் தர போறோம். இவங்கதான் 1000 ரூபாய் கொடுக்கவே எப்படி இல்ல அப்படி இல்ல வாய்ப்பே இல்லைன்னா சொன்னாங்க. வாங்காதீங்க, அது நாங்க அப்ப சொன்னாங்க. ஆனா இப்ப மக்களுக்கு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்காக தான் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரணும். எப்படி உங்க தலைவர் சம்பாரிச்சது கொடுப்பாரா? நீங்க சம்பாரிச்சது தான் கொடுத்தீங்களா? நாங்க எடப்பாடி டெல்லியில இருந்து பிச்சை எடுத்து அது கொடுக்குது கொடுப்பாருங்க அவரு. சரி நீங்க இருங்க. சரி, நீங்க சொல்லுங்க சார். இந்த தொகுதியில் ஜெயிச்சீங்கன்னா என்ன நலத்திட்டங்கள் பண்ணுவீங்க? மக்களுக்காக என்ன பண்ணுவீங்க? நான் முதல்ல பாத்தீங்கன்னா